அப்பா தப்பா நினைக்காதீங்க, இது ஹோலி பண்டிகை. ஹோலி ஹோலி ஹாப்பி ஹோலி. ஹோலின்னு சொல்லிட்டு இப்படி சலியா நிக்க வச்சுட்டியா? என்னடா பண்ண? என்னால நகர கூட முடியலையே. என்ன மன்னிச்சிருங்க அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. இது என்னோடது இல்லையே, யாரோடதா இருக்கும்? யாருக்கிட்டயோ மாறிடுச்சு போல இருக்கு. அச்சோ, நாம கொண்டு வந்தது அங்க போயிடுச்சு போல இருக்கு. ஓஹோ, அப்போ அந்த கலர் எனக்காக கொண்டு வந்தீங்களா? சரி விடுங்க, உங்க கலர்லாம் முடிஞ்சிடுச்சு. என்கிட்ட பல கலர்கள் இன்னும் பாக்கி இருக்கு. சட்டாங்கலியே அசையாம அப்படியே நின்னுட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச டிம்பக்டு தான் இந்த கெமிக்கலை கொண்டு வந்திருப்பான். உண்மைய சொன்னதுனால இப்ப நீ சிலையா மாறிட்ட நண்பா. இந்த கெமிக்கலை நான் உனக்காக தான் ஸ்பெஷலா கொண்டு வந்தேன். இந்த சந்தோஷமான விஷயத்தை பாஸ் கிட்ட உடனே போன் பண்ணி சொல்லணும். தாத்தா கொடுத்த ஸ்ப்ரே பாக்கெட்ல இருக்கு, ஆனா என்னால எடுக்க முடியாதே. பாஸ், ஒரு குட் நியூஸ். நான் டாக்டர் பிரேம் சகாயோட ரோபோட்டை எடுத்துக்கிட்டு நம்ம இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். சபாஷ் டிம்பக்டு, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. அது கொஞ்சம் சிறுசா இருந்தாலும் ஆளு என்னமோ பெருசுதான். சில நேரங்கள்ல சொதப்புனாலும் நிறைய தடவை உதவுற. இந்த கெமிக்கல் என் உடம்பு மேல மட்டும் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு, உள்ள எதுவுமே ஒட்டல. ஒருவேளை என் உடம்போட டெம்பரேச்சர் அதிகமாக்கனா அந்த ஹீட்டால கெமிக்கலோட பவர் போக வாய்ப்பு இருக்கு. அப்போதான் என்னால மத்த வேலையை பார்க்க முடியும். அட, வேலைக்கு ஆகாதவங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா அந்த பையனை போய் பிடிங்க, போங்க. அவனை பிடிக்க முடிஞ்சா இந்நேரம் நாங்க பிடிச்சிருப்போம்ல. நீங்க வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் பாஸ். என்ன வந்துட்டேன்ல. கபடி 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 கபடி. இப்போ நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருங்க. நாங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா என்ன? இல்லப்பா, இப்போதான் உண்மையான ஆக்ஷனே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்ஷனை நான் பாத்துக்கிறேன். இந்த பையனை நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். முதல்ல இங்க இருந்து ஓடி போயிடலாம், வாங்க. என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. ஆமா, நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? மறந்து போச்சு. நான் அங்க சாப்பிட்டுட்டு இருந்தேன்ல. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. தப்பிச்சு ஓடுங்க, இங்க இருந்தா பெரிய ஆபத்து. மறுபடியும் நான் உன்னை சந்திச்சுட்டேன். ஆனா இது ஒன்னும் கடைசி சந்திப்பு கிடையாது. இனிமே நாம அடிக்கடி சந்திப்போம். இப்ப ஓடிப்போ பார்க்கலாம். இந்த கண்ணோட ரேஸால ரோபோட்டோட எல்லா பார்ட்ஸும் ஜாம் ஆயிடும் கண்ணா. 3 நிமிஷம்
நிமிஷத்துல நீ அப்படியே முழுசா சிலை மாதிரி மாறிடுவ. அதுக்கப்புறமா உன்னை என் பாஸ் கிட்ட தூக்கிட்டு போயிடுவேன். பாஸ், குட் நியூஸ், அந்த ரோபோட்டை நான் பிடிச்சிட்டேன் பாஸ். ஆமா ஆமா, அதால இப்ப அசைய கூட முடியல, சிலை மாதிரி நின்னுட்டு இருக்கு. வெரி குட் டாக்டர், வெரி 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 குட். அத கூட்டிக்கிட்ட சீக்கிரமா வா, இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது. இல்ல, நீ அப்படி செய்யறதுக்கு நான் விட மாட்டேன். இதோ பண்றேன். ஊர்ல இருக்கிற மொத்த டஸ்ட் இங்க தானே. என்ன காரியம் பண்ண நீ? எவ்வளவு பேட் ஸ்மெல் வருது தெரியுமா? முதல்ல இங்க இருந்து இதெல்லாம் அனுப்பிடு சீக்கிரம். முடியல, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லப்பா. எனக்கு எப்படி தெரியும் பாஸ் எந்த டஸ்ட்பின்ல இருக்காருன்னு? அதனாலதான் இருக்கிற டஸ்ட்பின் எல்லாம் கொண்டு வந்துட்டேன். நான் எதுக்கும் லாய்க்கலன்னா அப்ப எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? இனிமே நான் பாஸ் சொல்றத மட்டும் தான் செய்வேன். நீங்க ஒண்ணு ஏன் பாஸ் இல்ல, வீர் தான் ஏன் பாஸ். இனிமே அவரே கூப்பிட்டாதான் நான் வருவேன், இல்லன்னா நான் வரமாட்டேன். சரி சரி, நான் கிளம்புறேன். பாய் பாய். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல, நம்ம தான் ஏதாவது பண்ணியாகணும். என்னப்பா இவ்வளவு வேகமா போறான்? கண்ணு கிட்டத அதோ அங்க இருக்கு. சொல்புல், சீக்கிரம் போலாம் வா. வந்துட்டல. இன்னைக்கு ஐயாவோட கிக்கு எப்படி இருக்குங்கறத காட்ட போறேன். வாங்கிக்க. எப்படி இருந்தது ஐயாவோட கிக்கு? இம்லி, சொல்புல், உங்களுக்கு ரொம்ப நன்றி. இருக்கட்டுமா? என்ன ஜம்ப்? சீக்கிரமா புது பேட்டரிய வாங்கிட்டு வா இம்லி. இம்லி நீ போ, வீருக்கு பக்க பலமா நான் இருக்கேன். சரி, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். வீர், பார்த்து ஜாக்கிரதை. கிளம்பு. எனக்கு உன்னோட சைக்கிள் தேவை. 1 மணி நேரத்துல திருப்பி கொடுத்துறேன். எல்லாரும் இங்க பாருங்க, இப்ப இந்த ஹேட்ல இருந்து ஒரு முயலை நான் வர வைக்க போறேன். நல்லா பாத்துக்கோங்க, இதுக்குள்ள எதையுமே நான் ஒளிச்சு வைக்கல. என்ன இது? என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. சார், நீங்க முயல் குட்டி தேடுறீங்களா? அது இங்க இருக்கு. ஏய், இங்க வா, இங்க வா. என்ன இது? இது ரொம்ப வாலா இருக்கு. சொன்னா கேளு, இங்க வா. இவன் என்னுடைய ஸ்டூடெண்ட். இவன் என்கிட்ட தான் மேஜிக்ல கத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த தடவை இவன் அந்த முயல் குட்டியை பிடிச்சிடுவான். இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது, அவ்வளவுதான். அப்படியா? என்னால பிடிக்க முடியாதா? இப்ப பாருங்க. வீர், இங்க பாரு, இதே எங்க அம்மாவோட செயின். மரியாதையா நீ இந்த பக்கமா வா. இந்த வித்தையெல்லாம் நீ எப்படி கத்துக்கிட்டன்னு எனக்கு உடனே சொல்லு. ரோபோட்டால வித்தையெல்லாம் காட்டவே முடியாது. ஓ, அப்ப நான் ரோபோட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 2 ரோபோட்டா? அவன் என்கிட்ட ஒரு ரோபோட்டை பத்தி தானே சொன்னா. ஒன்னு ரோபோட், ஒன்னு டூப்ளிகேட். இப்போ நான் உன்னை முயல் குட்டியா மாத்தி பாக்குறவங்களுக்கு எப்படி காட்டுறேன்னு பாரு. ஆஹா, என்ன யாராலையுமே பிடிக்க முடியாது. நல்லா பாருங்க, என்ன யாராலையுமே பிடிக்க முடியாது.
ஜிட்டு அவன் தேடி வச்சிருக்கிற பொருட்களை சேர வேண்டியவங்களுக்கு கொடுத்துடு. நானும் இம்லியும் அவனை ஃபாலோ பண்றோம். என்னாச்சு உங்களுக்கு? யார தேடுறாங்க? என்னப்பா தானா வண்டி போதே? உடனே அவனை ஃபாலோ பண்ணு. தெரிஞ்சதானே? சொல்பல் நீ இம்லியை கூட்டிக்கிட்டு பின்னாடி வா. நல்லதுப்பா. ஒரு ரோபோ பாய் இவனே ஒரு சூப்பர் பாய். இது ரோபோ பாய். இது ரோபோ பாய். இது ரோபோ பாய்.